முந்தைய பதிவுகளில் 1, 2, 3, 4, 5 வார்த்தைகள் உபயோகித்து ஆங்கிலம் பேசக் கற்றோம். In the previous editions, we had used 1, 2, 3, 4 and 5 words to talk in English. While talking in English, there are certain points to be considered. ஆங்கிலத்தில் பேசும் பொழுது நாம் சில குறிப்புகளை கவனிக்க வேண்டும். For instance, in the previous 2 editions, we had seen the sentence patterns and the noun and pronoun relationship. உதாரணத்திற்கு, முந்தைய 2 பதிவுகளில் வாக்கிய அமைப்புகள் பற்றியும் பெயர்ச்சொல் பிரதி பெயர்ச்சொல் தொடர்பு பற்றியும் பார்த்தோம். In this edition, let us concentrate on the pronunciation of the first letters of some of the English words. இப்பதிவில் சில ஆங்கில வார்த்தைகளின் முதல் எழுத்து உச்சரிப்பு பற்றி கவனம் செலுத்துவோம். The letters of the English alphabet A, E, I, O, U are called vowels. ஆங்கில எழுத்துக்கள் A, E, I, O, U vowels எனப்படும். A, E, I, O, U letters normally take on the article an. A, E, I, O, U எழுத்துக்கள் முன் பொதுவாக ஆர்டிக்கிள் an வரும். I bought an apple. நான் ஒரு ஆப்பிள் வாங்கினேன். His father is an army officer. அவனுடைய தந்தை ஒரு இராணுவ அதிகாரி. She is immediately in need of an advocate. அவளுக்கு ஒரு வக்கீல் உடனடியாக தேவைப்படுகிறது. Pinky looks like an angel. பிங்கி ஒரு தேவதையைப் போல் இருக்கிறாள். A surprising element in the zoo is an anaconda. மிருக காட்சி சாலையில் நமக்கு ஆச்சரியம் கொடுத்த ஒரு பிராணி அனகோண்டா. His child is riding on an elephant. அவனுடைய குழந்தை ஒரு யானையின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறது. You have an enduring capacity that is incredible. நம்ப முடியாத அளவு சகிப்புத் திறன் உன்னிடம் உள்ளது. I had bumped into an eminent personality on my way to college yesterday, but I have forgotten his name now. நேற்று நான் கல்லூரி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பிரபலமான மனிதரை பார்த்தேன். ஆனால் அவருடைய பெயர் இப்பொழுது எனக்கு நினைவில் இல்லை. He was caught in an embarrassing situation. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கொண்டான். We went on an elevator in a mall and it was so scary. ஒரு வணிக வளாகத்தில் உயர்த்தியில் சென்று கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு பயமாக இருந்தது. An insect of some kind bit me. ஒருவித பூச்சி என்னை கடித்து விட்டது. When you are upset, think of an incident that will make you laugh. நீ மன அமைதி இழந்து இருக்கும் பொழுது நகைச்சுவையான ஒரு நிகழ்வை நினைத்துக்கொள். The seating capacity of an Innova car is 8. Innova சிற்றுந்து 8 இருக்கைகள் கொண்டது. One should have an inquisitive mind to do a research of any sort. எந்த ஒரு ஆய்வும் செய்வதற்கு ஒருவனுக்கு ஆராயும் ஆர்வமுள்ள புத்தி வேண்டும். The doctors have kept our newborn baby in an incubator. மருத்துவர்கள் நமக்கு பிறந்த குழந்தையை அடைக்காப்பானில் வைத்திருக்கிறார்கள். You have an orange in your hand and you are trying to hide it from me. உன் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் உள்ளது.
அதை என்னிடம் நீ மறைக்கப் பார்க்கிறாய். If you may permit, I have an opinion of her that I want to share with you. நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவளைப் பற்றிய என் கருத்தை நான் உங்களுடன் பகிர்வேன். We suddenly ventured into seeing an orangutan. நாங்கள் திடீரென கானரனை காணத் துணிந்தோம். I am hunting for an office that will not expect me to work. என்னிடம் வேலை எதிர்பார்க்காத ஒரு அலுவலகத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். She shed tears while peeling an onion. ஒரு வெங்காயம் உறுத்திக் கொண்டிருந்த பொழுது அவள் கண்ணீர் சிந்தினாள். Reddy is an underrated artist. குறைவாக மதிப்பிடப்பட்ட ஒரு கலைஞன் ரெடி. In case it rains, I have an umbrella with me. ஒருவேளை மழை பெய்தால் என்னிடம் ஒரு குடை இருக்கிறது. They were forced to travel in an unreserved compartment. முன்பதிவு செய்யப்படாத ஒரு பெட்டியில் பயணம் செய்ய அவர்கள் உந்தப்பட்டார்கள். An upfront payment would be advisable in our business dealings. நம் வணிக தொடர்பில் முன்பணம் செலுத்துதல் சாலச் சிறந்தது. We faked an ugly appearance while traveling in order to see the reaction of public. மக்களின் உணர்வை புரிந்து கொள்ள நாங்கள் போலியாக அருவருக்கத்தக்க தோற்றத்துடன் பயணித்தோம். In the examples given above, the pronunciation of the letter U is a, which is a vowel sound. மேற்கண்ட உதாரணங்களில் யூவின் உச்சரிப்பு அ ஆகும். அது வவல் ஒலி ஆகும். And hence, the letter U takes on the article and before it. அதனால் U எழுத்துக்கு முன்னால் an வருகிறது. In the examples that follow, the pronunciation of the letter U will be U, which is a consonant sound. கீழ்வரும் உதாரணங்களில் யூவின் உச்சரிப்பு U ஆக இருக்கும். அது consonant ஒலி ஆகும். And hence, the letter U will take on the article A before it. அதனால் U எழுத்துக்கு முன்னால் A வரும். We have a union in our factory for the welfare of the workers. எங்கள் தொழிற்சாலையில் தொழிலாளர்களின் நலனுக்காக ஒரு சங்கம் உள்ளது. You said that you had seen a unicorn somewhere. ஒரு கொம்பு குதிரையை எங்கேயோ பார்த்திருப்பதாக நீ கூறினாய். I need to go to a utensil shop. நான் ஒரு பாத்திரக்கடைக்கு போக வேண்டும். Let us wear a uniform color to show our solidarity. நம் ஒற்றுமையை உணர்த்த நாம் எல்லோரும் ஒரே நிறம் அணிவோம். The cost of a unit is 4 rupees 80 paise for residents. ஒரு அலகின் விலை 4 ரூபாய் 80 பைசாவாக வீடுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z are known as consonants. A and the are called articles. இலக்கணம் கடினமாக இருந்தால் அதனை கடந்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை உரையாடல்களாக பாவித்து உரக்கப் படித்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக கற்கலாம். Ignore grammar if you find it difficult to understand. The given sentences should be read aloud repeatedly in order to be able to speak fluently in Tamil as well as in English. பதிவுகள் பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள்.
If you like the spoken English editions, kindly like, subscribe, comment, and share.